வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியலை. இனிமே கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் தான். யூனிட் 8 சாப்டர் 21 த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. இந்த ஆக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்ப்போம். சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்ட் கம்மிங் அண்டர் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே தாங்க வருது. இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1930. 1930 தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இது எதன் கீழே செயல்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1930க்கு முன்னாடி எதுக்கு கீழே இது வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா, சாப்டர் 7 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல் சாப்டர் 7க்கு கீழே தான் இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் கான்ட்ராக்ட் வேர் த செல்லர் டிரான்ஸ்ஃபர் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் குட்ஸ் டு த பையர் ஃபார் எ ப்ரைஸ். ஓகேவா? ஒரு குட்ஸை வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு பையருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் குட்ஸு. ஓகே, குட்ஸோட ப்ராப்பர்ட்டியை அந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது பணத்துக்காக. இதில் பாருங்கள், சேல் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செல்லிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ் டு த பையர் ஃபார் எ ப்ரைஸ். ஓனர்ஷிப்பை வந்து நீங்கள் விற்கிறீங்க, அதாவது குட்ஸோட ஓனர்ஷிப்பை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, பணம் வாங்கிக்கிட்டு பையருக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தா அதன் பேர் தான் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேசஸ் அப்படின்றது என்னென்னா, பையிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ் ஃப்ரம் த செல்லர் ஃபார் எ ப்ரைஸ். செல்லர்கிட்ட இருந்து பணம் கொடுத்து ஒரு குட்ஸோட ஓனர்ஷிப்பை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதை தான் வந்து பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பையிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ் ஃப்ரம் த செல்லர் ஃபார் எ ப்ரைஸ். Buyer has unlimited rights to the property purchased against the whole world. பையர் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை வேர்ல்டில் எங்கே இருந்து வேணாலும் அவங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்கிட முடியும். அவங்களுக்கு அன்லிமிட்டெட் ரைட்ஸ் இருக்குது பையர்ஸ்க்கு அப்படிங்கிறத இந்த ஆக்ட் வந்து சொல்கிறாங்கங்க. எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலோட எசென்சியல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன், 2 பார்ட்டிஸ். ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படின்னா 2 பேர் இருக்கணும். அது யார் யாருன்னு பாருங்கள். ஒரு செல்லர் இருக்கணும், ஒரு பையர் இருக்கணும். எ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன்வால்வ்ஸ் பிகம் 2 பர்சன். 2 பர்சன்ஸ் இருக்கணும். அதில் ஒருத்தர் செல்லர், ஒருத்தர் பையர். இப்படி 2 பர்சன் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் முழுமையடையும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? த செல்லர் மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அக்ரி டு ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப் இந்த குட்ஸ் டு த பையர். குட்ஸோட ஓனர்ஷிப்பை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் நம்ம குட்ஸுன்னு சொல்கிறோம், குட்ஸுன்னு எதெல்லாம் சொல்கிறோன்னு பார்ப்போம். த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் மஸ்ட் பி குட்ஸ். எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களோ அதை தான் குட்ஸுன்னு சொல்கிறோம். இட் எக்ஸ்க்ளூட்ஸ் மணி அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் மணியும் குட்ஸ் கிடையாதுங்க. அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா? அது வந்து குட்ஸ் கிடையாது. எதெல்லாம் மணியும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் குட்ஸில் வராது. அப்போ எதெல்லாம் குட்ஸில் வரும்? த டேர்ம் குட்ஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே குட்ஸில் வருது. ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ், க்ரோயிங் கிராப்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே குட்ஸ் ஐட்டமில் தான் வரும். இதை தவிர்த்து ஒரு கம்பெனியோட குட்வில், ட்ரேட்மார்க், காப்பி ரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் ஆர் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே குட்ஸு கீழே தாங்க வரும். இது எல்லாமே குட்ஸுன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். த டேர்ம் குட்ஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ், க்ரோயிங் கிராப்ஸ் எக்ஸெட்ரா. இதை தவிர்த்து குட்வில், ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன் ரைட் எக்ஸெட்ரா ஆர் ஆல் ஆல்சோ ரெக்கார்டட் அஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
Next one, price. The monetary consideration for the goods sold is called price. பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் பொருளை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்களோ அதை தான் ப்ரைஸ்னு சொல்கிறோம், விலை அப்படின்னு சொல்கிறோம். பணம் வாங்கியிருந்தா மட்டும்தான் அதை விலைன்னு சொல்கிறோம். ஒரு பொருளுக்கு மாறாக இன்னொரு பொருளை வாங்கினீங்கன்னா தட் இஸ் நாட் அ ப்ரைஸ். ஓகேவா? இன்க்ளூட்ஸ் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ட்ராக்டில் பாருங்கள், கான்ட்ராக்ட்ன்றது சேலாகவும் இருக்கலாம் அல்லது அக்ரிமெண்ட் டு செல் ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சேல் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, இஃப் த ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு இமீடியட்லி டு த பையர் இட் இஸ் கால்டு சேல். ஒரு குட்ஸை நீங்கள் இமீடியட்டாக ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது வந்து சேல்ஸுங்க. ஒரு குட்ஸோட ஓனர்ஷிப் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பணம் கொடுத்தோன்னே பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சேல்ஸ். இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பிளேஸ் அட் எ ஃபியூச்சர் டேட்டா ஆர் ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன் இட் இஸ் கால்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு அரிசி வந்து விற்க போகிறீங்க, ரைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் தான் அந்த ரைஸை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதை தான் வந்து அக்ரிமெண்ட் டு செல். ஃப்யூச்சரில் தான் அதனுடைய அந்த டிமாண்ட் வந்து நடக்க போகுது, அதை வந்து அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். டைப்ஸ் ஆஃப் குட்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் இருக்குது. எக்ஸிஸ்டிங் குட்ஸு, எக்ஸிஸ்டிங் குட்ஸை வந்து 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக் குட்ஸ், அசர்டைன்டு குட்ஸ், அன்அசர்டைன்டு குட்ஸ் அப்படின்னு. செகண்ட் டைப் வந்து கண்டிஜென்ட் குட்ஸு, தேர்ட் டைப் வந்து ஃபியூச்சர் குட்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் குட்ஸை என்னன்னு நம்ம பார்ப்போம். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஆர் those owned or possessed by the seller at the time of contract of sale. கான்ட்ராக்ட் நடக்கும்போது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குட்ஸை தான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் குட்ஸு. ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் டினோட் குட்ஸ் ஐடென்டிஃபைடு அண்ட் அக்ரீட் அப்பான் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த சேல்ஸ் நடக்கும் பொழுது ஸ்பெசிஃபைடாக ஒரு ப்ராடக்டை நம்ம கேட்குறத தான் ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாரீ வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்கீங்கன்னா அங்கே சாரீ வாங்க போகிறீங்க. சாரியில் காட்டன் சாரியா பூனம் சாரியா அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடாக கேட்குறோம் இல்லையா, அதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அசர்டைன்டு குட்ஸ். அசர்டைன்டு குட்ஸ்னு எதை சொல்கிறோன்னா, ஸ்பெசிஃபிக் குட்ஸ் விச் பிகம் அசர்டைன் சப்சிக்வெண்ட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். அதாவது சேல்ஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது மாடல் அனுப்பியிருந்தாங்கன்னா அதே மாதிரியான பொருளை உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் வந்து அசர்டைன்டு குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அன்அசர்டைன்டு குட்ஸ். அன்அசர்டைன்டு குட்ஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் குட்ஸ் விச் ஆர் நாட் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரீட் அப்பான் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து என்ன மாடல் காரை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஐடியா இல்லாமல் அங்கே போய் பேசின பிறகு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி நம்ம வாங்கக்கூடிய அந்த குட்ஸை தான் அன்அசர்டைன்டு குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் குட்ஸ் விச் எ செல்லர் டஸ் நாட் பொசஸ் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் but which will be produced by him after entering into the contract of sale of agreement. அதாவது கான்ட்ராக்ட் நம்ம பேசும்போது நம்ம கையில் இல்லாத குட்ஸு நம்ம கையில் இருக்காது, பட் ஆனால் அதை ஃப்யூச்சரில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியோ அல்லது வேறு யாருக்கிட்டையாவது இருந்து வாங்கியோ பர்டிகுலர் பர்சனுக்கு விற்பாங்க. அந்த மாதிரி விற்கக்கூடிய குட்ஸை வந்து ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஆஃப்டர் என்டரிங் இன்டு த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் அக்ரிமெண்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிஜென்ட் குட்ஸ். கண்டிஜென்ட் குட்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் கண்டிஜென்ட் குட்டு. கண்டிஜென்ட் குட்ஸ் ஆர் குட்ஸ் த அக்விசிஷன் ஆஃப் விச் பை த செல்லர் டிபெண்ட்ஸ் அப்பான் எ கண்டிஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, ஒரு அரிசி கடைக்காரர் வந்து 10 மூட்டை பாஸ்மதி ரைஸ் எனக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை சேல் பண்ணுறேன், அதாவது வந்தால் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் கண்டிஜென்ட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிஜென்ட் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.